அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நிர்வாண பெண் சித்தர் சின்ன குஞ்சம்மா தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். ஒரு பெண், அதுவும் இந்த காலத்தில் எந்த பயமும் இல்லாமல் நிர்வாணமாக இறையை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தாயார் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரமங்கையில் பிறந்ததா சொல்கிறாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல 3 பெண் பிள்ளைகள்ல கடைசி பெண் பிள்ளையா பிறந்ததால அவருக்கு சின்ன குஞ்சு அப்படின்னு செல்லம்மா பெயர் வச்சு வளர்த்துருக்காங்க. குஞ்சு அப்படின்னா தமிழ் வட்டார வழக்குல கடைசி குட்டி இல்லது சின்னது அப்படின்றது பொருள். செல்லம்மா வளர்த்த அம்மா பருவ வயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் திருவையாறுல திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்களோட இல்லற வாழ்க்கையும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. திடீர்னு கொஞ்ச காலம்க்கு அப்புறம் அவருடைய குடும்பத்துல இருக்கிற ஒருவரா என்ன காரணம்னே தெரியாம இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம சித்தப்பிரமம் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையோட விளிம்புக்கே போயிருக்காங்க. இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் இறைவனுடைய அருள் கிடைக்குது. அவங்க இருந்த இடத்த விட்டு வெளியேறி ஒரு இடமா செஞ்சு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறைவனுடைய கட்டளைக்கிணங்க உடம்புல இருக்கிற ஆடை எல்லாத்தையும் துறக்குறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த நிலைய அவதூத நிலை அல்லது நிர்வாண நிலைன்னு சொல்லுவாங்க. மின்ட் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், சதாசிவ பிரம்மேந்திரர், வேலூர் தோப்பாசாமி போன்ற மகான்கள் எல்லாமே இந்த நிர்வாண நிலையில இருந்தவங்க தான். ஆனா ஒரு பெண், அதுவும் பெண் சித்தர் இந்த மாதிரி நிர்வாண நிலையில இருக்கிறது ஆச்சரியமான விஷயம். ஆந்திரால இருக்கிற அக்கநாகம்மா தேவி மாதிரி இவங்களும் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிறவங்க. பல காலம் பல இடங்கள்ல தவம் செஞ்சதுக்கு அப்புறம் சொந்த ஊரை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த பெண் நிர்வாணமா இருந்ததுனால ஊருக்குள்ள யாரும் சேர்த்துக்கல. தன்னுடைய பசியை போக்கிக்கிறதுக்காக தேநீரோ இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது தின்பண்டங்களோ மக்களிடத்துல கேட்டபோது மக்கள் அவர்கள் ரொம்ப துன்புறுத்தினதாகவும் மண்டையை அடித்து உடைச்சதாகவும், ஏன் தேநீர் கேட்கும்போது சுடு தண்ணி எடுத்து முகத்தில் ஊற்றுனதாகவும் தாயார் அவர்கள் சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த காணொலியை நான் இந்த வீடியோவோட கடைசியில் இணைக்கிறேன், மறக்காம பாருங்க. அவரவர் பிராப்தம் அவங்கவுங்க கர்மவினையை அனுபவிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தாயார் திரும்பவும் தவத்துக்கு போயிடுறாங்க. அப்போ திருவண்ணாமலையில இருந்து ஒரு ஞானி வடிவில் இறைவனே வந்து இந்த ஊர் மக்கள் இடையில இவங்க சாதாரண பெண் இல்லை, இவங்க ஒரு மகான், இவங்க ஒரு ஞானி, இவங்க நினைச்சானது என்ன வேணா நடக்கும் அப்படின்னு இவங்களுடைய புகழை சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய பெருமையை உணர்ந்த ஊரார் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை ஊருக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. ஒரு தெய்வ விக்கிரகத்துக்கு என்னென்ன மரியாதைகள் என்னென்ன வழிபாடுகள் செய்வாங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் சூடம் ஏற்றி வைக்கிறது, ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிறது, பல ஆராதனைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா, இன்னி வரைக்கும் தாயார் உடம்புல ஒரு சொட்டு தண்ணி பட்டதில்லை. இயற்கையா மழை பெஞ்சா அதை ஏத்துப்பாங்களே தவிர தாயார் குளிச்சதோ பல் துளக்கினதோ கிடையாது. இருந்தாலும் அவங்க சித்தருன்றதுக்கு ஆதாரமா தாயார் உடம்புல கொஞ்சம் கூட துர்நாற்றம் வீசாது. பாதி பேர் நம்பி பாதி பேர் நம்பாத நிலையில ஊரார் சில பேருக்கு தாயார் அவர்கள் பத்திரகாளியாகவும் சிவபெருமானாகவும் காட்சி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல சித்துகள் செஞ்சதுனால மக்களுக்கு இவர் மேல நம்பிக்கை அதிகமாகுது. நான் நம்மளோட கொல்லிமலை வீடியோலயே சொல்லியிருப்பேன், கோரக்க மகரிஷியோட மறு அவதாரமான பத்மகிரி பாபான்ட்டு. பத்மகிரி பாபா 15 சித்தர்களையும் திரும்பி ஒன்று திரட்டுற மகத்தான பணியை செஞ்சாரு. அதாவது 15 சித்தர்கள் மறுபடியும் அவதாரம் எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மூலையில யார் என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு நிலையில இருந்தாங்க. அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் உலகத்துக்கு வெளிப்படுத்தி எந்த சித்தர் எந்த உடம்புல எந்த அவதாரமா அவதரிச்சிருக்கார் அப்படிங்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தினது பத்மகிரி பாபா தான். அப்படியேப்பட்ட மகான் நம்மளுடைய சின்ன குஞ்சம்மாவை காரைக்கால் அம்மையாருடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 63 நாயன்மார்கள்ல மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான் நம்மளுடைய காரைக்கால் அம்மையார். ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் காரைக்கால் அம்மையாரை தான் தனது தாயே அப்படின்னு அழைச்சிருக்காரு. காரைக்கால் அம்மையாரும் சின்ன குஞ்சம்மா மாதிரி உலகப்பற்றுக்கள் எதுவுமே வேண்டான்ட்டு பேயுரு வாங்கினதா வரலாறு சொல்லு. ரத்னகிரி பாபா இந்த பிறவியில தன்னுடைய சமாதி எங்க அமையும் அம்மா அப்படின்ட்டு அம்மாவிடம் கேட்டதுக்கு அம்மா கரியும் மலையமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்டால் போல் இன்னைக்கு பத்மகிரி பாபாவோட ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் கரிமலை சமஸ்தானம். இப்படியா பல விசேஷங்களை உள்ளடக்கின அம்மாவை தரிசிக்கணும்னா நம்ம நினைச்சு முடியாது, அவன் நினைச்சாதான் முடியும். அம்மா கடைசியா தரிசனம் கொடுத்த இடம் நான் கீழே கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பொதுவா அம்மாவை கொல்லிமலை அடிவாரத்துல தவக்கோலத்துல பார்த்ததா நிறைய பக்தர்கள் சொல்றாங்க. அதனால அம்மாவை மனசார வேண்டிக்கோங்க, உங்களுக்கும் அவங்களுடைய தரிசனம் கிடைச்சா கிடைக்கலாம். வாழ்த்துக்கள். பழனியில் மலையடி வாரத்தில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய சாக்கடை செய்தது தான் புலிப்பாணி. மலைவாழ பாதையில் நாங்கள் அல்வா கடைன்னு சொல்லக்கூடிய போகன் சக்கரம் பக்கத்தில் குடியிருந்த சுப்பிரமணிய சுவாமிகள் தான் இடைக்காடன். திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவி தாத்தா தான் மச்சமுனி. பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய
சின்ன குஞ்சு அது வந்து காரைக்காலோட அம்சம், காளியோட அம்சமாக நிர்வாணமான நிலையில் இருக்கிறாங்க. சின்ன குஞ்சுக்கிட்ட வேறு யார் பேரை கேட்டாலும் சொல்ல தெரியாது, என் பேரை கேட்டால் வேகமாக சொல்ல தெரியும். அந்த அறிவை அது கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னை வந்து உணரக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் யாராவது சாப்பாடு கொடுத்துதான். இல்ல சில நேரத்துல உங்களை துரத்தி விட்டவங்களும் இருக்கிறாங்களா? கல்லால் அடிச்சு கட்டால் அடிச்சு வந்த வட உடைச்சாங்க. அடிச்சிருக்காங்க, கட்டையால் அடிச்சிருக்காங்க, வண்டியெல்லாம் உடைச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலைமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சோதனைகள் வந்துருச்சு. சுடுதண்ணி ஒரு டீ வரைக்கும் ஒரு டீ கேட்டது கொதி தண்ணி எடுத்து முதல்ல ஊத்துனாங்க. சுடு தண்ணி எடுத்து டீ கேட்டதுக்கு சுடுதி இப்ப எடுத்து அவங்கள சபிக்க மாட்டீங்களா? எதோ நடக்கவே இருக்குங்க, நடக்கும் தெரியாது. எல்லாமே நிறைய துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்க அவ்வளவு. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அருள் தெரிஞ்சு அப்புறம் எல்லாரும் உண்மை தெரிஞ்சு வணங்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஒருத்தர் அடிச்சவங்களுடைய மறுநாள் அவருடைய கை வந்து துண்டாகி விட்டது ஒண்ணு, சுடுதண்ணி ஊற்றினவங்க வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இப்படி வந்து அவங்களுக்கு நிறைய ஓட அடிப்பாங்க, ஓட அடிப்பாங்க, ஓட வரட்டுவாங்க. அதுக்குன்னு பயந்துகிட்டே நெல்லு விளைச்சல் 3 மாசம் கிடந்தேன். சோறு இல்லாம நெல்லு விளையுது பாருங்க, அதே 3 மாசம் தங்கியிருந்தேன். அங்க பாம்பு பூச்சி எல்லாம் எல்லாம் ஒதுங்கி போயிடும், உங்களை எதுவும் பண்ணாது. எதுவும் பண்ணாது. பயந்துட்டு காட்டுலயே தங்கி கிடந்தேன், வெறுத்து போய் காட்டுல தங்கி இருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமானிய சக்தி இருக்குன்னு யாரு தெரிஞ்சுக்கிட்டது? அது யாரோ ஒரு ஐயா வந்து சொன்னாங்க, காலில் வந்தாங்க சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் அப்படி ஆயிடுச்சுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கிறது தெரியாது. அவங்க சொன்னதுதான், நீங்க வந்து ஒரு சாமி ஆயிட்டீங்க, சித்தர் ஆயிட்டீங்க, யாரும் உங்களை தொட விடாது. நீங்க காட்டுலயே தங்கிருக்கு, உலகத்துக்கே தெரியுது, நாட்டுக்கே தெரியுது, இப்படி காட்டுலயே கிடக்குறீங்கன்னு சொல்லிட்டு போய் அப்படியே கண்ணீர் அழுவாத அளவுக்கு சொல்லிட்டு மோர் கொடுத்துட்டு சாப்பாடு பழம் எல்லாம் கொடுத்துட்டு காலை தொட்டு கும்பிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். திருவாரூர் பூந்தோட்டத்துல ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அதான் அவர் வந்து தற்கொலை பண்றதுக்காக போயிருக்கிறாரு. போற இடத்துல வந்து இந்த அம்மா ஏப்பா நீ போற வாப்பா, நாள்ல இருந்து பாதை நல்லா ஆயிடுன்னு சொல்லி இந்த அம்மா சொல்ல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த பெரிய ஒரு நிகழ்வுல வந்து பல லட்சம் ரூபாய் அவருக்கு வந்தது. கடன் எல்லாம் அடைத்தாரு. அடைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுடைய அருள் அவருக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவோட வந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்து 2 லட்சம் அம்மா பல தட்டு நிறைய பழத்தை வச்சு பணம் வச்சு சேலை வச்சு பாட்டில் பசியோட கிடக்கணும் மோர் கொடுத்துட்டு காலை தொட்டு கண்ணுல ஒட்டிட்டு போனாங்க. காலில் இறங்கி நீங்க சாமி ஆயிட்டீங்க, சித்தர் ஆயிட்டீங்க, உங்களை யாரும் தொட கூடாது, உங்களை கல்லால் அடிக்கிறாங்க, கட்டால அடிக்கிறாங்க, மண்டைய உடைக்கிறாங்க, சுடுதண்ணி எடுத்து ஊத்துறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொன்ன இருங்க, எதுவும் அதையும் செய்வாங்க அப்படின்ட்டு போனாரு அந்த ஐயா. அதே வரைக்கும் அது வந்துட்டு அந்த நாடெல்லாம் விட்டு வந்துட்டாங்க ஐயா. வெளியில தானோட சொன்னேன். அம்மா அந்த அம்மனை கும்பிட்ட மாதிரி இது பண்ணி கொடுக்குறீங்களா டிவியில? அந்த அம்மா வந்து அம்மா கோயில் கட்டுவோம் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து கோயில் கட்டுங்க, கோயில் கட்டி யாராவது கோடீஸ்வரங்கள் லட்சாதிபதியா ஆறாங்கல்ல 5000 10,000 2000 கோயில் கட்டி இந்த ஈஸ்வரி வச்சு ஒரு 20 பேர் 40 பேர் 30 பேருக்கு அன்னதானம் போடுங்க. அந்த நாடு எப்படி இருக்கு, நீங்க எப்படி வருவீங்கன்னு பாருங்க. அம்மாவுடைய பேர் போன காளீஸ்வரி அம்மா. எப்படி செழிப்பா அதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் என்ன பரிகாரம் பண்ணா வளர முடியுமா? நீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.